நீவா தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது நம்ம பாலிடிக்ஸ் பசங்க. ஒரு காலத்தில் கலைஞர் அவர்களும் ஜெயலலிதா அம்மா அவர்களும் மாற்றி மாற்றி ஆட்சி செய்யும்போது ஒரு பெரிய சண்டை ஒன்று நடக்குங்க. பார்க்கும்போதே எனக்கு ஒரு மாதிரி உறுத்தலாக இருக்கும். போர்டை மறைக்கிறது, பேரை மாற்றுறது, இன்னொரு பிளேக்கை மாற்றி இன்னொரு பிளேக் வைக்கிறது, ஒரு பில்டிங் மேலே ஒரு கொண்டை வைக்கிறது, கொண்டைக்கு மேலே ஒரு கொடி வைக்கிறதுன்னு மாற்றி மாற்றி ஒரு விளையாட்டு நடக்கும். தமிழ்நாட்டை அசிங்கமாக பேசுவாங்க மற்ற மாநிலத்தில். என்னையா நீங்கள் அப்படி மாற்றி மாற்றி சண்டை போட்டுட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு 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 விஷயம் இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு அம்மா உணவகத்தை ஒரு ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்த உடனே அந்த அம்மா உணவகம் அப்படியே ரீட்டைன் பண்ணார். அந்த ஒரு ஜெஸ்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அது போல் இந்த கட்சியில் அடுத்த ஆட்சியில் முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் சில முக்கியமான திட்டங்களை அப்படியே ரீட்டைன் பண்ணணும்னு சொல்கிறீங்க. என்னோட வேண்டுகோள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, போன ஆட்சி பண்ண ஸ்கீம்ஸை அப்படியே வச்சிருக்கீங்க. ஸோ இவங்க இப்போ ஆட்சிக்கு வந்துட்டாங்க. ஒரு இது கூட இவங்களோட திட்டம் கோரிக்கைன்னு எலெக்ஷன் அப்போ அவ்வளோ வச்சுருந்தாங்க. அது ஏதாவது ஒன்றை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதுதான். ஒரு யங்ஸ்டர்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா, வேலை வாய்ப்பு இல்லைன்னா ரூ. 4000 அப்படின்னாங்க. அந்த இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கலாம். இல்லைன்னா கவர்மெண்ட் பஸ்ஸு எங்கே போனாலும் ஃப்ரீ அப்படிங்கிறது ஒன்று பண்ணியிருந்தாங்க. அது பண்ணியிருக்கலாம். சிலிண்டரு இது பண்ணியிருந்தாங்க. ஸோ ஏதாவது ஒரு இது இவங்க கட்சிக்கு வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் ஒரு இது சைனை அழகாக ஒன்று போட்டிருக்கலாம். மக்கள் மனசில் இனி இடம் பிடிச்சிருக்கலாம் அப்படின்னு. இப்போ மக்களோட மனசில் போய் கேட்டிங்கன்னா, ஏன் ஓட்டு போட்டோம் அப்படிங்கிற மாதிரி நினப்பு வந்துருச்சு எல்லாரோட இதுலேயுமே இல்லை, இப்போ இந்த மின்சாரம் 200 யூனிட் ஃப்ரீ. அது 200 யூனிட்னு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே நம்ம வெளிப்படையாக பேசுகிறோம். ஆனால் சில ஏரியாலெல்லாம் கரண்ட் போகிறத பார்த்துட்டு இதுக்காக தான் இப்படி கொடுத்தாங்களா ஒரு கேள்விகள் வருது. அப்புறம் சிங்கப்பெண் சிறப்பு படை, அதுவும் அவங்க போர்ட்ஃபோலியோ இதில் மேனிஃபெஸ்டோவில் இருந்தது தான். அவங்களுடைய அது இனி இம்ப்ளிமெண்ட் பண்ணல. அவங்க இனி ஸ்டார்ட் பண்ணல. டேட் சொல்லியிருக்காங்க. இனியும் இப்போ வரைக்குமே ஸ்டார்ட் பண்ணாம அவங்களுக்கு ஏதோ ஒரு இந்த நிதி சம்பந்தமான ஏதோ ஒரு பிரச்சனை பெர்ஸ்பெக்டிவ்ல ஏதோ லாக் ஆகி அவங்க இருக்காங்க. அது சம்பந்தமான வெள்ளை அறிக்கை வரும்போது தான் அது சம்பந்தமான கிளாரிட்டி வரும்னு எதிர்பார்க்குறோம். பட் மக்களுடைய பார்வையில் எதிர்பார்ப்பு என்னன்னா, மக்கள் கொடுத்த கோரிக்கைகள்லாம் உடனே வரணும்னு எதிர்பார்க்குறேன். எனக்கு ஒரு இது இருக்கு. அந்த சிங்கப்பெண் சொன்னீங்க இல்லையா, நான் உங்களோட கண்டினியூட்டிக்காக தான் அதை எடுத்துக்கிறேன். ஏற்கனவே இங்கே பிங்க் பேட்ரோல் இருக்கு. முதல்ல அனைத்து மகளிர் காவல் நிலையம் 74லேருந்து பெண்கள் முதல்ல பெண் காவலர்களை கொண்டு வந்ததில் தொடங்கி, அதற்கப்புறம் அனைத்து மகளிர் காவல் நிலையம் கொண்டு வந்ததில் தொடங்கி, அதுக்கப்புறம் நிர்பயாவுக்கு அப்புறம் சட்டங்களே சீர்திருத்தப்பட்டு, அதுக்கப்புறம் மகளிர் விரைவு நீதிமன்றம்னா ஆல்ரெடி எல்லாமே இருக்கு. ஆல்மோஸ்ட் அந்த சிஸ்டம் இருக்கு. இந்த அது ஈவ்டீசிங்காக கொண்டு வரப்பட்ட சட்டம் தமிழ்நாட்டில் தான் அந்த சட்டம் முன்மாதிரியா இருக்கு. இப்படி இதெல்லாமே இருக்குங்க. பட் இவங்க சொல்லக்கூடிய இந்த சிங்கப்பெண் படை இருக்கு இல்லையா, அவங்க என்ன ரோல் பிளே பண்ண போறாங்க, பிங்க் பேட்ரோலுக்கும் மகளிர் காவல் நிலையத்துக்கும் மாற்றா அவங்க என்ன பண்ண போறாங்கங்கிற கிளாரிட்டியை அவங்க ஒருவேளை அந்த ஃபங்க்ஷனில் சொல்கிறாங்களான்னு நாம் எதிர்பார்க்கணும். இது வரைக்கும் ஏன்னா அதுக்கு எதிர்கட்சிகள் கேட்குற மாதிரி பட்ஜெட் அலோகேஷன் என்ன, எங்கேருந்து இப்போ ஒரு புது ஸ்கீமை கொண்டு வராங்கன்னா அதுக்குன்னு ஒரு பட்ஜெட் அலோகேட் பண்ணியிருக்கணும். அந்த அலோகேஷன் எது அப்படின்னு அவங்க கொஸ்டின் ரைஸ் பண்ணுறாங்க. இப்படி பல கொஸ்டின்கள் அதுக்குள்ளே இருக்குது. ஆனால் அதெல்லாம் தாண்டி மிக கொஸ்டின் ஏற்கனவே இருக்கக்கூடிய சிஸ்டம்லேருந்து எப்படி மாறுபட போகுது சிங்கப்பெண் படை அப்படிங்கிறது மிக முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் அவங்க தேர்தல் வாக்குறுதியில் சொல்லியிருந்தது அஞ்சலி அம்மாள் விரைவு நீதிமன்றம். இந்த மாதிரி பிரச்சனை ஒரு நீதிமன்றத்திற்கு போய் பெயர் இப்படி தனிப்பட்ட, அதாவது மற்ற இடங்களுக்கு ஒரு ஸ்கீமுக்கு நீங்கள் பெயரை வைக்கலாம். ஒரு ஸ்கீமுக்கு பெயர் வைக்கிறது அப்படிங்கிறது இங்கே காமனாக இருக்கக்கூடிய ஒரு திட்டம் தான். அதில் கூட ஸ்கீமாக வச்சிடணும். எந்த கட்சி ஆட்சி செய்தோ அவங்க தலைவரை புகழ்ற மாதிரி அந்த பெயர் வைக்கும்போது அது அடுத்த கட்சி மாற்றும் போது வரக்கூடிய நடைமுறை சிக்கல்லாம் இருக்கு. விலையில்லா உணவகம் கொடுக்குறாங்க அப்படின்னா அது விலையில்லா உணவகம் இல்லைன்னா, இப்ப இந்த கடந்த கவர்மெண்ட் அதை ரொம்ப சேஃபா பண்ணாங்க. அதாவது இப்ப ஒரு காலை உணவு திட்டம், இப்படி காமனான பேர் யாருடைய தலைவர்கள் பெயர் அதுக்குள்ள வேண்டுமென்றே திணிக்காம அதை ரொம்ப ஸ்கீமோட, அதாவது விடியல் பயணம், புதுமை பெண் திட்டம், அப்படி நான் முதல்வன், இப்படிதான் பெயர்லாம் வச்சாங்க. ஸோ அதனால அந்த மாதிரி வைக்கிறது பிரச்சனை இல்லை. அஞ்சலையம்மாள் பெண்கள் நீதிமன்றம் அப்படிங்கிறது முதல்ல நீதிமன்றத்துக்கு முதல்ல அப்படி பெயரே வைக்க முடியாது. முதல்ல ஒருத்தவங்க பெயர்ல ஒரு நீதி பரிபாலனை வழங்குற இடம் சார்பு நிலையோட இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல அதை எப்படி யார் ஐடியா கொடுத்தாங்கன்னு தெரியல. அவங்க மேனிஃபெஸ்டோவில் இருக்கு. சரி பார்க்கலாம் அவங்க அந்த ஃபங்க்ஷன்ல என்ன அறிவிக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று தான். எனக்கு இதில் ரொம்ப ஆர்வம் இருக்குது சிங்கப்பெண் சிறப்பு படை அப்படின்போது. ஏன்னா சமீப காலமாக நிறைய காவல்துறை அதிகாரிகள் நைட்டில் எங்கேயோ வெயிட் பண்ணுற மாதிரி, தெலுங்கானாவில் ஒரு எஸ்பி அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஆண்கள் அந்த பகுதியில் போகிறவங்க, பொதுமக்கள் அந்த பகுதி போகிறவங்க அந்த பெண்ணிட்ட என்ன பேசுகிறாங்க என்ன செய்கிறாங்க, அந்த மாதிரி 40 பேர் அன்னைக்கே அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க.
சில பேருடைய செயல்பாடுகளெல்லாம் அப்சர்வ் பண்ணி வான் பண்ணி இதெல்லாம் செஞ்சுருக்காங்க. ஸோ இது மாதிரியான திட்டங்கள்லாம் அதில் இருக்குமா? அதாவது முன்னாடியே வந்து நம்மளே பார்த்துருக்கோம், இந்த ஈவ்டீசிங் பஸ்ஸில் அதிகமாக இருந்த காலகட்டத்தில் விமன் போலீஸ் பர்சனல் என்ன பண்ணுவாங்கன்னா, மஃப்டியில் பஸ்ஸுக்குள்ளேயே வருவாங்க. வந்துட்டு ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு சவுண்டு வந்தால் அப்படியே கோழி அமுக்கிற மாதிரி அமுக்கி கூட்டு போன காலம்லாம் உண்டு. அதுக்கப்புறம் அது கொஞ்சம் அது அவுடேட்டடாக ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. ஸோ இந்த சிங்கப்பெண் சிறப்பு படையில் என்ன வித்தியாசமாக இருக்கும், என்ன வந்து ஆக்கப்பூர்வமாக, வித்தியாசன்றதை விட ஆக்கப்பூர்வமாக குற்றங்களை குறைப்பதற்கும், ஐயோ எங்கே வேணாலும் போலீஸ் நம்மளை கண்காணிக்கும், நம்ம மேலே நடவடிக்கை வரும்ன்ற ஒரு அச்சத்தை மக்களுக்கு ஏற்படுத்தி அதனால் குற்ற சம்பவங்கள் குறைவதற்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறதுல ஒரு ஆர்வம். கால் பண்ணா நம்ம ஒரு இடத்துல இருக்கிறோம். கால் பண்ணா அந்த சிங்கப்பெண் வந்துட்டு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஒரு நம்பர் டோல் நம்பர் மாரியோ, உமன்ஸுக்குன்னு சொல்லிட்டு இவ்ளோ இது இருக்குது அப்படின்னா அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணலாம் இன்னியும். அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்றது. இல்லை ஏற்கனவே காவலன் ஒரு ஆப் வந்து ஒன்று இருந்தது, அது இன்னும் செயல்பாட்டில் காவலன் ஆப் இருக்கா? அதுலேருந்து SOS பட்டன் ஒன்று இருக்குது, அது நீங்கள் போட்டு வச்சிட்டிங்கன்னா உங்கள் ஃபோனை ஒரு உங்களுக்கு ஏதாவது ரிஸ்கி சுச்சுவேஷனில் இருக்கீங்க அப்படின்னா 3 தடவை அப்படி ஸ்ட்ராங்காக ஷேக் பண்ணிங்கன்னா ஜிபிஎஸ் ட்ராக்கிங் வந்து அந்த ஆப்பில் டேஷ்போர்டில் வந்துடும். இந்த இடத்துல யாரோ ஒரு ரிஸ்க்கான இடத்துல இருக்காங்க அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு தெரிய ஆரம்பித்து அங்கே நியர்பை போலீஸ் வந்து சேரும் அப்படிங்கிறது அது ஒரு சிஸ்டம். அது இப்போ இன்னும் எந்த அளவுக்கு செயல்பாட்டில் இருக்குது, இது நல்லா இருக்குன்னா இதெல்லாமும் இந்த சிங்கப்பெண்ணோட இணைத்து இதில் இன்னும் சிஸ்டமாக ஸ்ட்ரென்தன் பண்ணி செய்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சொல்லுங்கள் தம்பி. எனது கோரிக்கை என்னென்னா, இது இந்த ஆட்சி வந்தாச்சு, எனக்கு இப்போ வந்து எப்படின்னா ஒரு பெண்களுக்கு பாதுகாப்பு காலங்காலமாக இருக்குது. அந்த அரசு தப்பு பண்ணிச்சு, இந்த அரசு தப்பு பண்ணிச்சு, அது நிறைய இருக்குது. நம்ம இப்போ தாவேக்கா ஆட்சிக்கு வந்திருக்காங்க. உள்ள என்ன பெருமைப்படுத்தேன்னா, என் தாய் நான் என்னை பெக்க போய் தான் நான் வந்தேன். அப்போ என் தாயை பாதுகாப்பாக இருந்தால் தான் நான் பாதுகாக்க முடியும். நம்ம தமிழ்நாட்டுக்கு தமிழ்னு சொல்லிட்டு பேர் தமிழ் தாயின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் இருக்க பெண்களுக்கே இப்போ என்ன இல்லை, பாதுகாப்பு இல்லை. ஒரு நாளைக்கு எத்தனையோ செய்திகள், அங்கே அப்படி ஆயிடுச்சு, இங்கே இப்படி ஆயிடுச்சு, இங்கே இப்படி ஆயிடுச்சு, இது மேலும் நடந்துட்டு தான் இருக்குது. ஆனால் ஒரு அரசு நினச்சா இதை நிப்பாட்ட முடியும். அது எல்லாத்துக்கும் தெரியும். ஒரு சட்டம் பெண்களை தொட்டு அவனை தூக்கு, இந்த சட்டம் நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா இவன் தான் தப்புன்னா கரெக்டாக தெரிஞ்சுட்டா போதும். சும்மா அனாவசியமாக இருந்தவன் இவன் தான் தப்புன்னு செய்யிச்சு, அவனுக்கு 1000 தண்டனையா 2000 தண்டனை 3000 தண்டனை அது தேவையில்லை. செஞ்சுட்டான்னா அவனை தூக்க அவன் ஏற்கனவே அதெல்லாம் செய்யும்போது இந்த சட்டம் கொஞ்சம் வழிபடுத்தும். இந்த விஷயம் இதில் நான் இன்னொன்று ஆட் பண்ணுறேன், ஏன்னா நீங்களும் அதுக்கு ஒரு கருத்து சொல்லலாம். ஏன்னா நிறைய பேருக்கு அந்த ஆதாங்கள் இருக்கும், நிறைய பேர் கேட்கறது உண்டு. அவங்கள வந்து இந்த பாகுபலியில் வர பிரபாஸ் மாதிரி எல்லாம் எதிர்பார்க்க முடியும். பெண்ணை தொட்டால் வெட்டுவது தலையை அப்படிங்கிற அளவுக்கு எல்லாரும் விசில் அடித்து தேட்டரில் இருக்கிற மாதிரியே எல்லாரும் ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் என்னோடய கேள்வி, கோயம்புத்தூரில் நடந்த அந்த சம்பவம், அந்த அந்த குழந்தைக்கு அந்த 2 பேர் கைது செய்கிறாங்க அப்படிங்கிற நியூஸ் முடிஞ்ச ஒரு 2-3 மணி நேரத்தில் இன்னொரு இடத்துல ஒரு பாலியல் வன்கொடுமை குழந்தைக்கு, அந்த நியூஸ் அப்படியே ஃப்ரெஷ் நியூஸாக உடனே வருது. இது ஊர் ஃபுல்லாக இதை பேசிகிட்டு இருக்காங்க, பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ இன்னொரு குற்ற சம்பவம் ஒரு ஆள் செய்கிறாங்களா, என்ன இது நியூஸ் பார்க்குறாங்களா இல்லையா அப்படின்ட்டு ஒருத்தர் போக்சோ வழக்கில் ஒரு ஆள் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. அந்த நபருக்கு வந்து ஏற்கனவே போக்சோ வழக்கில் கைதாகி விடுதலையாகி வந்து இன்னொரு போக்சோ வழக்கில் இன்வால்வ் ஆகிருக்கு. இதெல்லாம் வந்து இருக்கும்போது அவர் கேட்குறது ஒரு பக்கம் வந்து எனக்கு என்னடா ஒரு ஆதங்கமாகவே இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக இந்த தொடர்ந்து இந்த பாலியல் வன்முறைகள் நடைபெற்றுக்கிட்டு டெய்லி நியூஸ் வரக்கூடிய இடத்துல தான் கடந்த ஆண்டு நடைபெற்றதுக்கு வந்து அவசரமாக அந்த வழக்கு விசாரிக்கப்பட்டு அவங்க கூட அதை சுட்டி காண்பிச்சாங்க. மரண தண்டனை வந்து அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் இப்போ ரீசெண்டாக வந்துச்சு. ஆனால் அந்த மரண தண்டனை ஜட்ஜ்மெண்ட் வந்ததுக்கப்புறம் நடக்காமல் இருக்கானா, அதுக்கப்புறமும் இதெல்லாம் நடக்குது. ஆனால் இதில் 2 விஷயம் இருக்குது. இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல மரண தண்டனை கொடுத்துட்டா இதெல்லாம் தீந்துரும் அப்படின்னு. நிர்பயா வழக்கு வந்தப்போ, அந்த நிர்பயா இன்சிடென்ட் அப்போ வர்மா கமிட்டின்னு ஒரு கமிட்டி அமைக்கப்பட்டாங்க. ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் ஒரு கமிட்டி அமைக்கப்பட்டது. அவங்க ஒரு 600 பக்க அறிக்கையை கொடுத்தாங்க. பெண்கள் பாதுகாப்பு இந்த அதுக்கப்புறம் தான் இந்த சட்டங்கள்லாம் திருத்தப்பட்டது. வர்மா கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன் படி கொண்டு வரப்பட்டது. அதில் அவங்க சொன்ன மிக முக்கியமான ரெக்கமெண்டேஷன் என்ன அப்படின்னா, நீங்க மரண தண்டனைன்னு கொண்டு போனீங்கன்னா அந்த பெண்ணை பாலியல் வன்புணர்வு செய்யறதோட விட்டுட்டு போக மாட்டான், அந்த பெண்ணை கொன்னுட்டும் போயிடுவான். அந்த பொண்ணு நாளைக்கு வந்து சாட்சியா காமிச்சு கொடுத்தா நமக்கு மரண தண்டனையை உறுதிப்படுத்திடும் அப்படின்னு அந்த பெண்ணை வெறும் பாலியல் பலாத்காரம் செய்துட்டு உயிரோட விட்டுட்டு போக மாட்டாங்க. நாளைக்கு அந்த பெண்ணு சாட்சியா இருப்பா, அவ வந்து நம்மளை காமிச்சு கொடுத்துருவா அப்படிங்கிறதுக்காக அதை ஒரு முக்கிய காரணியா வச்சுதான் மரண தண்டனையை தீர்வா என்னைக்கும் பாலியல் பலாத்காரங்களுக்கு வைக்காதீங்கன்னே அந்த ஜட்ஜ்மெண்ட்ல அந்த ரெக்கமெண்டேஷன் அந்த ரிப்போர்ட்ல ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. சொல்ற ஆஸ்பெக்ட்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு குழந்தைகளுக்கு இந்த வன்கொடுமை எல்லாம் செஞ்சுட்டு குழந்தைகளை கொல்றது ஒரு இதுவாகவும் மாற ஆரம்பிக்குதுங்கிறதும் ஒரு அலாமிங்கான ஒரு விஷயம். நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், அது எடுத்துக்கிட்டேன். இப்போ எப்படின்னா ஒரு விவரம் தெரிஞ்ச ஆள் ஒரு 10 வயசுக்கு அப்படின்னீங்கன்னா இங்கே சொல்லு கரெக்டு. பிறந்து 2 வயசு 3 வயசுங்கும் போது அந்த பாலியல் அந்த பிள்ளைக்கு என்னென்ன தெரியாது. அப்படிலாம் இருக்கும்போது அந்த இவனெலாம் ஏன் அவனை விட்டு வைக்கணும்?
போக்சோ வந்து மரண தண்டனையை ஆதரிச்சு தான் இருக்குது. போக்சோ வழக்கு வந்து குழந்தைகள் மீதான, சிறார்கள் மீதான, அதாவது 14 வயதுக்கு உட்பட்ட, இப்ப அதை 18 வயதுக்கும் உட்பட்டவர்கள்னு நீட்டிக்கணுங்கிறாங்க. அவர்களுக்கு இந்த மாதிரியான பாலியல் வன்கொடுமை நடைபெற்றால் மரண தண்டனை தீர்வுன்னு சொல்லுது, போக்சோவே சொல்லுது. ஆனால் என்னுடைய கொஸ்டின் என்னன்னா, திரும்பவும் அந்த குழந்தையை உயிரோட விட்டுட்டு போவாங்களா அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல இருக்க வர்மா கமிட்டி எழுப்பிய அந்த சந்தேகம் இன்றளவும் சந்தேகமாக தான் அது இருக்கு. கொண்டு போய் சாட்சியத்துக்கு நிப்பாட்டும் போது அந்த குழந்தைக்கு வந்து உளவியலாக அந்த பெண்களும் அந்த குழந்தைகளும் இந்த சம்பவத்தை எதிர்கொண்டவங்க போய் ஒவ்வொரு முறையும் வழக்கை விசாரிக்கிறது. உங்களுக்கு வந்து ஒரு குழந்தைக்கு வந்து பாலியல் வன்கொடுமை நடந்து அதை விசாரிக்கிறது கூட வந்து யாரும் யூனிஃபார்மில் இருக்கக்கூடாதுல இருந்து அவங்கள வந்து ஒரு எப்படியான ஒரு சூழலில் அது வந்து ஒரு நீதிமன்றம்னே தெரியாத அளவுக்கு தான் அவங்கள வந்து விசாரிக்கணுங்கிறதெல்லாம் இருக்குது. கிட்டத்தட்ட வந்து அது ஒரு பிளே ஸ்கூல் ஏரியா மாதிரி வச்சு தான் அந்த குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்து அவங்கள மனநிலையை தயார்படுத்தி அப்படி தான் விசாரணை பண்ணுவாங்க. அப்போ இந்த விஷயம்லாம் யோசிக்கும் பொழுது அந்த குழந்தை கொடுத்துரும் அப்படின்னு தெரிஞ்சா அதை கண்டிப்பா அவர்கள் கொலை செய்யவும் துணிவார்கள் குற்றவாளிகள் அப்படிங்கிற இடத்துல இருந்து தான் அந்த பார்வையை அவங்க முன் வச்சிருக்கிறாங்க. இப்ப அதை நோக்கி நம்ம நகரம் எவ்வளவு வந்து பாலியல் வன்முறை நடக்குதோ அதே அளவிற்கு கொலையும் நடக்குது. இப்போ இன்னொன்று இருக்குதுல்ல, சொசைட்டியில் வந்து பாலியல் வன்முறை ஒரு பெண்ணுக்கு நடக்கவே கூடாது, அப்படி நடந்தாலே அந்த பெண்ணு கெட்டு போயிட்டா அவள் வாழ்க்கையே போச்சு அப்படிங்கிற ஒரு பார்வையில் இருந்து தான் இந்த மரண தண்டனையெல்லாம் நம்ம பேச வேண்டியதாக இருக்குது. அந்த பெண்ணுக்கு அடுத்து ஒரு வாழ்க்கை இருக்குது, அது ஒரு விபத்து, அந்த விபத்தை கடந்து வரணுங்கிறத நீங்கள் சொசைட்டிக்கு எப்போ சொல்லி கொடுக்குறீங்களோ அப்போ தான் பெண்களுக்கும், அதாவது ஆண்களுக்கும் பெண்களை பார்க்குற மதிப்பீடு மாறும். இதோட இவ வாழ்க்கை போயிருச்சு அப்படிங்கிற இடத்துல இருந்து நம்ம குடும்பங்கள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிற நம்ம சொசைட்டி வச்சிருக்கிற சோகால்டு இந்த கல்ட் மூமெண்ட்டை தூக்கிட்டோம்னாலே பாதி பிரச்சனைகள் ஓரளவுக்கு சரியாகும். அது வந்து நம்மளுடைய ஒவ்வொரு வளர்ப்புல இருந்து தான் அது ஆரம்பிக்கும். ரீசெண்டா ஒரு பெரிய வந்து ஒரு ஆடிட்டிங் பண்ணியிருக்கிறாங்க, அது ஒரு பெரிய சப்ஜெக்டும் கூட. நீங்க பார்க்கக்கூடிய தொலைக்காட்சிகள்ல பார்க்கக்கூடிய விளம்பரங்கள்ல அம்மா வந்து கிச்சனுக்குள்ள நின்றுட்டோ டீ போட்டுக்கிட்டோ இல்லை வீடை ஏதோ சரி பண்ணிக்கிட்டோ இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரு அம்மாவும் அப்பாவும் இருக்கிற ஒரு குடும்ப சூழலை விளக்குற ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்து அப்படிதான் காண்பிக்கப்படும். ஆனா அந்த அப்பா வந்து உட்காந்து பேப்பர் படிச்சுட்டு இருப்பாரு, இல்லைன்னா அந்த அப்பா உட்காந்து டிவி பார்த்துட்டு இருப்பாரு. ஸோ அந்த இடத்துல என்ன சொல்லுதுன்னா, பெண்கள் வந்து வீட்டுக்குள்ள வேலை பாருங்கிறத மறைமுகமா சொல்றதாவும், அப்பா வந்து பேப்பர் படிக்கக்கூடியது, டிவி பார்க்கறது, இதுதான் அவருடைய லைஃப் ஸ்டைல்னு மறைமுகமா அந்த ஆடு வந்து ஒரு இன்சிஸ்ட் பண்ணுது. ஸோ இதெல்லாம் வந்து ஆடிட்டிங் பண்ணி பெரிய அளவில் பாப்புலேஷன் ஃபர்ஸ்ட் மாதிரி லார்ட்லி மூவ்மெண்ட் மாதிரி உள்ளவங்க இந்திய அளவில் வந்து முதல்ல உங்களுடைய விளம்பரங்களோட டோனை மாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதற்கப்புறம் வந்து விராட் கோலியை டயாஃபருக்கு நடிக்க வச்சாங்க, அந்த குழந்தைகளுக்கான டயாஃபர் மாற்றுறதுக்கு நடிக்க வச்சு அதை மாற்றுறாங்க. அப்புறம் என்றைக்குமே வந்து பாலியல் வந்து எப்போதும் ஆண் பெண்ணோடையே இருக்குது. எல்ஜிபிடிக்கு கம்யூனிட்டியை, டிரான்ஸ் உமனை, டிரான்ஸ் மென்னை, டிரான்ஸ்ஜெண்டருடைய கருத்தை உள்வாங்கிக்கிறதே இல்லை, திருநங்கைகளை கொண்டு வரலங்கிறது தான் ராகா மாதிரி டைட்டன் மாதிரியான ஒரு நிறுவனம் ஒரு திருநங்கை வந்து ஒரு இன்டர்வியூக்கு போகும்போது வாட்ச் கட்டுற மாதிரியானதெல்லாம் இப்போதான் சொசைட்டியில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு விளம்பரத்தில் கொண்டு வராங்க. ஆனால் அதுக்கு ரொம்ப தூரம் போகணும். நம்ம அதான் எவ்வளோ தூரம் கேட்க காலம் இப்போ எவ்வளோ வளர்ந்து வந்துட்டு, டெக்னாலஜி வந்து இப்போ என்னெல்லாமல் கண்டுபிடிக்காங்க. வேறு நாட்டில், நம்ம தமிழ்நாட்டிலே எடுத்துக்கோங்களேன், இப்போ நம்ம செல்லை தட்டி நம்ம கேட்டது நினச்சி நடந்துருது. டெக்னாலஜி எவ்வளோ வளர்ந்துட்டு இன்னும் காலம் எவ்வளோ நாளும் போகும், இன்னும் 100 ஆண்டு போகுமா? எப்பவும் தான் பாதுகாப்பு கிடைக்கும். எப்பவும் இப்போ நம்ம நாளைக்கு எனக்கு ஒரு பொன் குழந்தை பிறகுன்னா அந்த பொன் குழந்தை நான் பிறந்ததுக்கப்புறம் நான் வந்து அதை பாதுகாத்து கொண்டு போகிறதுக்கே நான் இன்னும் ரொம்ப கஷ்டப்படணும். இப்போ அவ்வளோ நான் போனால் தனிச்சு போவோம், யாரும் நினைக்க முடியாது. சட்டம் அப்படி கடுமையாக இருந்துச்சுன்னா யாருக்குன்னு பயம் கிடையாது. இப்போ நீங்கள் ஒரு பிள்ளை நைட்டுக்கான 12 மணிக்கு ரோட்டில் போகணுன்னா அது பயந்து அது உயிரே இல்லாமல் நடந்து போனபடி. அதான் உண்மை. இவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்தும் இவ்வளோ கேமரா இருந்தும், தூத்துக்குடியில் நினச்சி பாருங்களேன், நம்ம சிட்டிக்குள்ளே இவ்வளோ கேமரா இருந்தும் கடைசி ஏதோ காத்தாடியில் இருந்த கேமரா கணக்கு பண்ணி அந்த ஆளை தூக்கியிருக்காங்களாம். அப்படி தூக்கி அவனை பாதுகாப்பாக்கி அவனை வண்டி வேனில் அழைச்சி கொண்டு போய் அப்படி பொண்ணு பார்த்த மாதிரி வச்ச மாதிரி வச்சுருக்காங்களே அவனை. அவனால் ஒன்று இவன் தான் தப்பு செஞ்சான்னு எல்லாம் தெரிஞ்சுட்டு அவன் ஒரு வயசான அம்மா பாலியல் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு ஒரு 3 மாதம் கழிச்சு பார்த்தா அந்த பிள்ளை. அப்போ அவன் வந்து என்ன உள்ளே போவோம், ஜெயிலில் போவோம், அங்கே நல்லா சாப்பாடு தருவாங்க, நல்லா சாப்பிடலாம், நம்ம கவனிப்பு நல்லா இருக்கும். இப்படியே அவனை நினச்சி என்ன செய்வாங்க, நிறைய வளருவாங்க. நம்ம நினச்சிட்டு இருப்போம் அவனுக்கு தான் 3 வருஷம் தண்டனை கொடுத்தாச்சே, 3 வருஷம் கழிச்சு எடுத்துன்னு வந்து அதானே பண்ண போகிறான், 3 மாதம் கழிச்சு அதான் வந்து பண்ணியிருக்கான். நம்ம அதை பண்ண விடாமல் பண்ணதுக்கு என்ன செய்யணும், அவனை பண்ணாங்க, அவனை கொண்டுட்டாங்க, நம்ம அடுத்த பண்ணக்கூடாது. நீங்கள் சொல்லு கரெக்டு தான், சின்ன பிள்ளைல அடையாளம் சொல்லு கரெக்டு தான். அடையாளம் சொல்கிறது வயசுலாம் நம்ம அந்த காலம். இப்போ வந்து டெக்னாலஜி வளர்ந்துட்டு இப்போ அவனை பிடிச்சது வந்து யாராலும் கண்டுபிடிக்க முடியல. 3 நாளாக அவங்க போராட்டம், தூத்துக்குடியில் நடந்த போராட்டம் கணக்கத்தை போராட்டம், யாரும் சாப்பாடலை ஒன்றும் செய்யலை. ஆனால் அந்த காத்தாடி கேமரா மாட்டுச்சு. அப்போ காத்தாடி கேமரா இல்லாட்டி டெக்னாலஜி வளர அதில் வந்து கண்டுபிடிச்சிடலாம். இப்போ அந்த பிள்ளை தான் வந்து ஆதாரம் சொல்லணும்னு கணக்கு கிடையாது. அது ஒரு விபத்தாக நம்ம நினச்சிக்கூடாது. அது வந்து அது ஒரு பாதுகாக்கணும், நம்ம தான் பாதுகாக்கணும்
அந்த மாதிரி நினச்சி அரசு எடுத்துச்சுன்னா அரசு நினச்சி எதுவும் முடிக்க முடியாது இருக்க முடியாது. இப்போது முன்னாடி போனால் மதுபானம் கிடையாது, சாராயம் தான். சாராயத்தை அரசு நினச்சி ஒழிக்கலையா அவ்வளோத்தையும். அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு சட்டம் ஒன்று இதுக்கு இது கொண்டு வந்தால், இந்த சட்டம் கொண்டு வந்தால் யாரும் தொட மாட்டாங்க. எவ்வளோ இது போயிட்டுருக்கு அதெல்லாம் நினச்சா நம்ம பண்ணலாம். சட்டம் கொஞ்சம் கடுமையாக்கணும்னு நினைக்கிறேன். இல்லை, இதில் எனக்கு வந்து லைக் ஆல்ரெடி மேம் வந்து ஹைலைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இவ்வளோ பிரச்சனைகள் பேசணும், ஆனால் இந்த பிரச்சனைகளில் இருக்கிற கோரை நம்ம யாருமே பார்க்க மாட்டோம். எப்படி சொல்கிறது, ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் மெயினான பிரச்சனை நான் என்ன பார்ப்பேன்னா